வணக்கம். குளோரியானி நாம் தமிழர் கட்சி. அதாவது என்னதான் அடி அடின்னு அடித்தாலும், என்னதான் நம்ம அந்த வேண்டாத குப்பைகளை பொறுக்கி போட்டு தீ போட்டு கொளுத்தினாலும், என்னதான் நம்ம தமிழ் கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட மலைகள் நமக்கு வேண்டாத இந்த என்ன சொல்கிறது தடை கற்களாக இருக்கக்கூடிய இந்த மலைகளை நம்ம புரட்டி போட்டாலும் இது திருப்பி திருப்பி நம்மளை அடிக்கும். ஏன்னா அவ்வளோ பதவி வெறி, அவ்வளோ இதை விட்டால் பிடிக்க முடியாது. விட்டுட்டோம்னா ஏன்னா நம்மளால ஓங்கோலில் போய் முதல்வராக முடியாது, கழியாது, ஏற்றுக்க மாட்டாங்க. திருப்பி ஒரு அரசியலை, நரித்தந்திர அரசியலை, திராவிடத்தனமான அரசியலை, கருணாநிதி தனமான அரசியலை தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நம்ம காட்டி முதல்வராகவோ விளையாட்டுத்துறை அமைச்சராகவோ அப்புறம் பதவி உயர்வு கூடி துணை அமைச்சராகவோ ஆக முடியாது. அப்படிங்கிற கட்டாயத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இளிச்சவாய் நாடு, தமிழர்கள் மட்டும்தான் இளிச்சவாயர்கள், இவங்க தலையில தான் நம்ம அழகா மிளகா அரைக்கலாம் அப்படிங்கிற அந்த சூட்சமும் தெரிஞ்சதுனால, அவ்வளோ இளிச்சவாயர்களா நீங்க இருக்கீங்கிறத நான் இன்னும் தெளிவா சொல்லிக்கிறேன். சூட்சமும் தெரிஞ்சனால இங்க தான் நம்ம ஓட்டை பொறுக்க முடியும். இங்க தான் இலவசத்துக்கும் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி வருவாங்க. உங்களை முன்னோட்டம் பார்க்கறதுக்கு தான் அவங்க வாழைத்தாறுகள் எல்லாம் கொலை கொலையா அவங்க தொங்க வைக்கிறாங்க. இன்னும் இந்த மக்கள் உங்க நாடி துடிப்பு அறியதான். நீங்க தான் கேடுகட்டு போய் அவங்க விரிக்கிற வலையில விழுந்துகிட்டு இருக்கீங்க. காய்கறிகளை தொங்க விடுறாங்க, மாநாடுகள்ல பழங்களை தொங்க விடுறாங்க. அவங்க முன்னோட்டம் பார்க்கறாங்க. சீமான் ஒருத்தன் இலவசம் வேண்டாம், மான பிரச்சனையா இருக்கு, மானமிக்க தமிழர்கள் இலவசம் வாங்க மாட்டாங்க, இலவசம் கொடுக்கிற கட்சியில நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கானே. இந்த மக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்களா? நம்ம இலவசம்னு அறிவிச்சா மயங்காம விட்டுருவாங்களோ, ஓட்டு போடாம விட்டுருவாங்களோ அப்படின்னு உங்களை இது பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கு தான் அவங்க வாழைத்தாறுகளையும் பழங்களையும் காய்கறிகளையும் தொங்க விடுறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? தமிழர்கள் மக்கள் அந்த மாநாட்டுன்னு எதுக்கு நடக்குது? யாரு வாரா? என்னையாது? நம்மளை திருடி திங்கிற கூட்டம் தான் நிக்குது. அதுதான் இப்படி தொங்க விட்டுருக்குன்னு கூட அறிவு இல்லாம வீட்டுல இருந்து கத்தி கடப்பார வெட்டு கத்தியோட போய் அந்த தாரை பிச்சுக்கிட்டு போறீங்க, அந்த பழங்களை பிடுங்கிட்டு போறீங்க. அப்ப அவங்களுக்கு திருப்தி ஆயிருது. இங்க ஒருத்தன் என்ன கத்துனாலும் ஒரு 36 லட்சம் ஓட்டு போட்ட நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்ட புத்திசாலிகள் இருந்தாலும், எவ்வளவுதான் அவங்க சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும் இதுக இன்னும் நாம பிச்சை போட்டா வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. இந்த இலவசத்துக்கு மயங்க தான் செய்யறாங்க. இந்த வாழைத்தாருக்கு இப்படி அடிச்சுக்குதுகளே, இந்த பழத்தையே தொங்கி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு மேலே ஏறி வளைவுகள், அதாவது அலங்கார வளைவுகள்ல மேலே ஏறி பனைய வச்சு ஆரஞ்சு பழத்தை பிடிங்கிட்டு போகுதே, அப்ப இது 1000க்கு மயங்கும் அப்படின்னு அவங்க ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்துல நாம என்ன புரட்டு போட்டாலும் இந்த திராவிடங்கிறது அப்பப்போ முழிச்சிட்டு நம்மளை பந்தாட தான் செய்யும். ஏன்னா மாப்பிள்ளைகளுக்கு அவ்வளவு பதவி வெறி. இந்த பதவியில இருந்து தான் சுகம் காண முடியுங்கிறது. அந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது இல்லையா? அது மாதிரி ருசி கண்ட பூனைகள் விடாது கருப்பா நம்மளை பிடிக்கதான் செய்யும். இருந்தாலும் எங்களுக்கு அதை குறித்த ஒரு அக்கறை இருக்கு, ஒருவித பாரம் அப்படிம்பாங்க, ஒரு வேதனை அழுத்தம் இருக்கு. ஒரு தாய் எப்படி தன்னுடைய மகன் ஆரோக்கியமாக தன்னுடைய கற்பத்திலிருந்து வெளியில வரணும்னு பிரசவ வேதனைப்படுவாளோ, அதே வேதனை தமிழர்களாகிய எங்களுக்கும் இருக்கு. எங்களால முடிஞ்சதை நாங்க சொல்றோம். அதுல 10 பேரு புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டா கூட அது எங்களுடைய முயற்சிக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். சமீபத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் ஈர வெங்காயத்தை உரிச்சு தள்ளி உரிக்க வெறும் தோலை தாண்டா, இது ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, மண்ணே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தனால இவங்க கூட்டம் போட்டு ஒரு 50 பேர் 25 பேர் கூட இல்லாத பெரும் கூட்டத்துல பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது எராமீச சொல்ற சில விஷயங்களை வச்சு எராமிசைக்கே 2 அடி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா திமுக கட்சிங்கிறது எவ்வளவு கோட்பாடு மிக்க கட்சி தெரியுமா அப்படின்னு எராமிச துடிக்க சொல்றாரு. நமக்கு தான் இவங்க கோட்பாடு தெரியுமே, திருடுறது, அபகரிக்கிறது, அடுத்தவன் சொத்தை ஆட்டே போடுறது, மணல் அள்ளி விற்கிறது, மலையை வெட்டி விற்கிறது, தமிழகத்தை அணுகுண்டு ஆலைகளுக்கு அதாவது கேவலம் நயா பைசாக்களுக்காக பெட்டிக்காக ஒன்றிய அரசுக்கு ஒப்பந்தங்களில் கையை போட்டு தமிழ்நாடை சுடுகாடா ஆக்குறதுக்கு ஒத்துழைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பினாமி சொத்துக்கள் சேர்த்து வச்சு அவங்க வளமாக வாழ்றது. இதுதான் இவங்க கோட்பாடுங்கிறது நமக்கு தெரியும். இவங்க முக்கியமான கோட்பாடு என்ன? இடத்த கொடுத்தா மடத்தப்படுகிறது. இதுதான் முக்கிய கோட்பாடு. முதல் கோட்பாடு, முக்கிய கோட்பாடே இதுதான். இடத்த கொடுத்தோம்,
நரிகளுக்கு இப்போ வந்து மடத்தை பிடிச்சிக்கிட்டு நம்மளை பிடிச்சி நமக்கே திராவிட பாடம் அப்படின்னு ஒரு என்னது சொல்றது அவங்க பாயசமா நினைச்சிட்டு நமக்கு பாயசனை விதைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இதுல வந்து சொல்லிக்கிறோம். அது மாதிரி இவங்களுடைய முக்கியமான கோட்பாடு என்னன்னா, தமிழர்களே நாங்க வந்து உங்களை வாழ வைக்கிறோம், எங்களை நீங்க ஆள வைங்க அப்படின்ட்டு உசுப்பேத்தி ரணகலமாக்கி மக்களை வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல தான் ஈண்டெடுத்த மக்களை வாழ்வாங்கு வாழ வைக்கிறது தான் இவங்களுடைய அடுத்த கட்ட முக்கியமான கோட்பாடு. தங்களுடைய பிள்ளைகள் பேரன்களை செல்வ சீமான்களாகவும் சீமாட்டிகளாகவும் வளர்த்து முளைச்சி 3 இலை விடுறதுக்கு முன்னாடியே தாத்தா கருணாநிதி மாதிரி எப்படி வந்து உல்லாசமாக இருப்பது, எப்படி வந்து பல வாழ்க்கைகள் வாழ்வது, எப்படி சந்தனம் மிஞ்சினா எங்க தேய்க்கணும்னு தெரியாம எங்கெல்லாமோ தேய்ப்பாங்களாம், அது மாதிரி மிஞ்சி வர பணத்தை எப்படி வந்து பாவப்பட்ட மாடலிங் பெண்களுக்கு, ஏழை நடிகைகளுக்கு, ஏழை எளிய பெண்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உல்லாசமான ஒரு என்ன சொல்றது 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவர்களை உணவளித்துதாங்க, வேற எதுவும் இல்லை. உணவு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து அவங்களை எப்படி வந்து ஆசுவாசப்படுத்துறது. ஒரு ஏழை மாடலிங் பெண்ணுக்கு தாஜ் ஹோட்டல்ல விருந்து கொடுக்குறாருன்னா நீங்க அதை பாராட்டி தானே ஆகணும். அப்படின்னு பிஞ்சிலே பழுத்ததுகளுக்கு கூட எப்படி வாழ்றது, எப்படி அமோகமா வாழ்றது அப்படின்னு கத்துக் கொடுக்கறது தான் இந்த திராவிட கோட்பாடுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கடையில அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியாரை பத்தி புகழ்ந்து விஜில் அமைப்புல வந்து பேசிட்டாராம், அது RSS அமைப்பான், அது பாஜகவோட பின்புலமா அப்படின்ட்டு. திரும்பவும் சொல்றோம், மேடை எது அப்படிங்கிறது பெருசு இல்ல, அந்த மேடையில யார பேசுறோம். அந்த மேடையில போய் பிராமணர்களாகிய நீங்க, பார்ப்பான் என்று சொன்ன நீங்க ஜாதியை தீண்டாமையில இருந்தீங்க, ஜாதி பார்த்தீங்க, ஆனா உங்களில் ஒருத்தன் அதை பார்க்கல, அவங்க கிட்டயே அவங்களே துப்பிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அக்ரஹாரத்துல கழுத வரக்கூடாதுங்கிறது பார்ப்பானியத்துல எழுதப்படாத சட்டம். அப்ப அதுல அவர் ஒரு கழுதையை தூக்கிட்டு போறாருன்னா யாருக்கு மூஞ்சில கரிய பூசியிருக்காரு? ஒரு பார்ப்பான் என்று சொல்லப்படுகிறார் அந்த இனத்துக்கு மூஞ்சில தான் அவர் வந்து கரியவே பூசியிருக்காரு. அப்படிங்கிறத அங்க சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த தைரியம் உங்களுக்கு இருக்காது. நீங்க சொல்றீங்க கோடி கொடுத்தாலும் நாங்கள் உதயநிதியை இகழ்ந்து பேசுவோமா, கோடி கொடுத்தாலும் நாங்கள் வந்து திமுக தலைவர்களை இகழ்ந்து பேசுவோமா, நாங்க வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தைரியம் கிடையாது. அவரு கோடி இல்ல, ஒரு பைசா கொடுக்க வேண்டாம், எந்த இடத்துல போய் அவர்களே சாடணுமோ சாடிட்டு வந்திருக்காரு. அதுக்கு அவங்க கோடி கணக்குல ஒன்னும் பணமும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. ஆனா அந்த பார்ப்பானிய கூடாரத்துக்குள்ளே போய் பார்ப்பானியத்தை அடிச்சு துவச்சிட்டு வந்திருக்காரு. திராவிடர்களையும் போட்டு புரட்டிட்டு வந்திருக்காருங்கிறதுதான் உண்மையை தவிர உங்களை மாதிரி எந்த அமைப்போட சேர்ந்துட்டோமோ, அமைப்பு கூட அந்த கட்சிக்குள்ள சேராம இருக்கிற வரைக்கும் அவங்க தமிழன துரோகி. அந்த கட்சியில வந்து எச்ச காசு உங்களுக்கு சம்பாத்தியம் வருமானம் இல்லாதப்ப எல்லாம் திமுக வந்து திராவிட இனம் தமிழகத்துக்கு இனப்படுகொலை செய்த பச்சை படு பாதகர்கள். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அங்க இணைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு அங்க இருந்து வந்து வருமானம் வருது, வயிற்று பிழைப்பு நடக்குதுன்னு உடனே நாங்கள் உதயநிதியை பேசுவோமா அப்படிங்கிறீங்க. பேச முடியாது. ஏன்னா அவங்கள துதி பாடினாதான் உங்களுக்கு வயிற்று பிழைப்பு நடக்கும். அவங்க வந்து அவங்க செய்யற தப்ப சொன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து வருமானம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க தெருவுல நின்று எறாமிச துடிக்க ஏதாவது பேசினா சல்லி காசு பெறுமா? பெறாது. அதனால நீங்க வந்து உதயநிதியை புகழ்ந்துட்டு தான் இருப்பீங்க. அதுல எந்த பெருமையும் இதுல இல்லை. உதயநிதியா ரொம்ப புகழுங்களேன். ஏழை நடிகைகளை வாழ வைத்தவர். இப்ப கொஞ்சம் முன்னாடி சொல்லி முடிச்சனே, அதெல்லாம் செஞ்சவர் எங்க உதயநிதி தான். அப்படி நடிகைகளுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவாரு தெரியுமா? அவர்கள் வந்து தெருவுல இருக்காங்கன்னு இந்தியால இருந்தா கஷ்டப்படுவான்ட்டு ஃபாரின்ல கூட வீடு வாங்கி கொடுத்து அவங்கள வாழ வச்சிருக்காரு தெரியுமா? பேசுங்க, புகழுங்க, புகழும் போது அந்த பிட்டையும் சேர்த்து போடுங்க. பிட்டா நீங்க வந்து இதை மட்டும் சொல்றதுக்கு அவர்கள் நடத்துகிற பிட்டுகளையும் சேர்த்து போடுங்க. கொஞ்சம் பிட்டு படம் பார்த்த மாதிரியாவது இருக்கும் சொல்லும் போது. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. சொன்னா உங்களுக்கு கதை கந்தல் ஆயிரும். அதனால பாவம் வயசான காலத்துல உழைச்சும் பிழைக்க முடியாது, வயக்காட்டுக்கு போக முடியுமா, கடகண்டியில வேலை பார்க்க முடியுமா, இப்படி எதையாவது பேசினாதான் உங்களுக்கு வந்து வயிற்று பிழைப்பு ஓட விடுங்க, பிழைச்சிட்டு போங்க அப்படின்னு அண்ணம்பாடியில தான் சொல்லணும். பாவம் விடுங்கப்பா, பிழைச்சிட்டு போட்டோம், ரொம்ப அடிக்காதீங்க அப்படிம்பாரு. அது மாதிரிதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. அடுத்து இன்னொன்னு பேசினாங்க, வெங்காயத்தை பேசாம இருக்க முடியுமா, ஒன்னு புகழ்ந்தாவது பேசணும், ஒன்னு இகழ்ந்தாவது பேசிதான் ஆகணும் அப்படின்னு. பெரியார நாங்க இகழ்ந்து பேசல, எங்களை இகழ்ந்து பேசினாருன்னு சொல்றோம். இகழ்ந்து பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஈவேரா அப்படிங்கிறவரு எங்களுக்கு தந்தையாக முடியாது. எங்களுக்கு தந்தைன்னா அது எங்க இனத்து ஆளாதான் இருக்கணும். வேற ஒரு ஆளை தந்தைன்னு கூப்பிடுறதுக்கும் தந்தை அடைமொழியா வச்சுக்கிட்டு நான் அவருக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கும் கேடுகட்ட இனம் இல்லை நாங்க அப்படிங்கிறத முதலாவது சொல்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், இவர் எங்கள் தமிழை வந்து பழித்தவர், இவர் வந்து எங்கள் தமிழர்களை காட்டுமிராண்டிகள்னு சொன்னவர், இவர் தமிழர் ஆதரவுல இல்லாதவர், இவர்
வந்து திராவிட நாடுதான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எதிர்ப்பலைகள் பெருகுனதும் அதுக்கப்புறம் தமிழர் ஓட்டு வேணும் கருணாநிதியோட சண்டை போட்டு திரும்பிக்கிட்டு நின்னப்ப எல்லாம் தமிழர்கள்னு பேசிக்கிட்டு ஒண்ணு சேர்ந்த உடனே திராவிடம் பேசினா இந்த ஆட்கள் தான் இது. அப்போ ஜீவசகாத்தன்னு ஒரு நெறியாளர், அதாவது ஈவேராவின் அவங்க அம்மா ஈவேரா அடிவருடி போல, அதனால அந்த விசுவாசத்தை காமிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு முட்டாள் தக்குரிய கூப்பிட்டு பேசிட்டு இருக்காப்புல. அதுல என்ன சொல்றாரு, போற போக்குல அப்பா வந்து மகனை திட்ட மாட்டாரா, அம்மா வந்து மகனை திட்ட மாட்டாங்களா, அது மாதிரி உரிமையில திட்டாருன்ட்டு. ஏன் அம்மா ஏன் அப்பா என்னுடைய ரத்தத்துக்கு உரியவங்க, ஏன் அம்மா ஏன் அப்பா என்னுடைய மரபணுக்கு உரியவங்க, அவங்க என்ன திட்டுவாங்க பொறுத்துப்போம். ஈவேரா என்ன இதுக்கு எங்களை திட்டணும், அவர் எங்களுக்கு தந்தே கிடையாதுங்கிறேன். தமிழர்களுக்கு எப்படி கன்னடன் தந்தையாக முடியும்னு கேட்குறோம். நாங்க ஏத்துக்கிட்டாதானப்பா தந்தை, நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. நாங்க ஏத்துக்கல, எங்களை திட்டுறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாதுங்கிறோம். நீங்க வாழ வந்தவங்க வந்தீங்களா பழைச்சிட்டு போங்க, எங்க இடத்துல வந்துக்கிட்டு எங்களை பார்த்து நீங்க திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதை நாங்க உரிமை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதா. இன்னொன்னு சொன்னீங்க, போற போக்குல பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. நாங்களும் அதான் சொல்றோம். அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நான் அப்ப கட்சியில சேரல, வெளியில நின்று அண்ணன், அதாவது வீட்டுல இருந்தபடியே இந்த கட்சியில அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ புதுசா ஒரு அரசியல் பேசுறாரு, நம்ம திமுக அதிமுக பாஜகவை திட்டுற மாதிரியே அந்த 3 பேர்கள் மேல உள்ள வெறுப்பை அவரும் காட்டுறாரே. நாம என்ன மொழியில திட்டுவோமோ, பொது வழியில நம்ம காட்டமா திட்ட மாட்டோம், ஆனா நம்ம மனசுக்குள்ள இந்த திருடர்களை என்னெல்லாம் அதெல்லாம் அவர் வந்து பொது வழியில இவ்வளவு துடிச்சலா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இதுலயும் தமிழ் தேசியம், தமிழர்களின் வரலாறு இதெல்லாம் பேசும்போது ஒரு ஈர்ப்பு உண்டாகி அவரை வந்து நேரலைகள்ல அதிகமா அவர் சமூக ஊடகங்களை அவரை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு நேரலையும் விடாம பார்க்கிறோம். கட்சியில நான் அப்ப இல்ல, தேவர் பிறந்த நாளையோ இல்ல அவருடைய இறந்த நாளையோ முன்னிட்டு ஒரு பொதுக்கூட்டம் அதுல பேசுறாரு. நேரலையில நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவரு ஒரு போற போக்குல ஒப்புமைக்காக தான் சொன்னாரு. அது வரைக்கும் அவரு இந்த ஈர வெங்காயத்தை பத்தி தரக்குறைவாவோ இல்லைன்னா ஈர வெங்காயம் நம்மள வந்து இவ்வளவு காட்டின காண்டாமிருகமாக்கும் அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே குறிப்பிடல. ஆனா ஒரு ஒப்புமைக்கு சொன்னாரு. அதாவது இந்த சிறியார் இருக்கார் இல்லையா ஈவேரா அவர்கள், அவராவது தான் சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வயசான காலத்துல தான் வளர்ப்பு மகளை, அப்ப கூட இவ்வளவு இதெல்லாம் சொல்லல, வளர்ப்பு மகளை கட்டிக்கிட்டாரு அப்படியெல்லாம் சொல்லல, ஈர வெங்காயம் சொத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு திருமணம் பண்ணி அதை வந்து சொத்தை காப்பாத்திக்கிட்டாரு. இவ்வளவுதான், இவ்வளவு எளிதா தான் சொன்னாரு. ஒரு ஊசி குத்துற மாதிரி கூட சொல்லல, காப்பாத்திக்கிட்டாரு. ஆனா அதே நேரத்துல தேவர் திருமணமே ஆகாம தன்னுடைய சொத்துக்களை தன்னுடன் வேலை பார்த்தவர்கள், தன்னுடைய இனத்தை சேர்ந்தது, தன்னுடைய சமூகத்துல யாரு வந்து கீழே இருந்தாங்களோ அப்படி ஒரு 12 குடும்பங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத போற போக்குல தான் சொன்னாரு. அவர் வந்து எதையும் உள்நோக்கம், அப்ப கூட அவரு ஈர வெங்காயத்தை பத்தின இன்னொரு பக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரை அடிக்கணும்னு நினைச்செல்லாம் பேசல. எந்த உள்நோக்கமும் இல்லாம ஒரு சின்ன ஒப்புமைக்கு பேசினத நீங்க எல்லாம் பிடிச்சுக்கிட்டு சீமான் அப்படி சொல்லிட்டாரு, தந்தை பெரியாரை இப்படி சொல்லிட்டாரு, உங்க தந்தை அது கன்னடக்காரனுக்கு தந்தையே சொன்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது தமிழர்களுக்குன்னு எனக்கு புரியல, சொல்லிட்டாரு. நீங்க போட்டு அவரை நோண்டவும் திருப்பி நோண்டவும் தான். புத்தனுக்கு முகத்திலேயே 3 தடவை அடிச்சா கோவம் வரும்னா, நீங்க 1000 அடி அடிக்கும் போது திருப்பி அடிக்கதான் செய்வோம். தமிழர்கள் பொறுத்து போவாங்க, சகித்து போவாங்க, வேண்டாம் வம்புன்னு ஒதுங்கியும் போவாங்க. வீம்பு பண்றீங்க அப்படின்னா அவன் படுத்துக்கிட்டே கிடக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவன் வந்து வெள்ளையர்களை ஆள விட்டான், ஆரியர்களை ஆள விட்டான், இப்ப திராவிடர்களையும் ஆள விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்காக ஒவ்வொரு கட்டத்திலையும் தன் மானத்துக்கு குறைச்சல் வரும்போது, நாம அடிமையா இருக்கோம், இவங்க ஓவரா நம்மளை வச்சு விளையாடுறாருன்னு தெரியும் போது வெள்ளையனையும் விரட்டினாங்க, ஆரியனையும் தூக்கி டெல்லியிலே இருத்தியாச்சு, திராவிடத்தையும் இனிமே தூக்கி உங்களுக்கு அனுப்ப போறோம், இதுதான் நடக்க போகுது. இப்படி அவர் போற போக்குல சொன்னதுக்கு நீங்க போட்டு நோண்டவும் அவர் பார்த்தாரு. நான் சும்மா சொன்னதுக்காடா என்ன போட்டு இப்படி பந்தாடுறீங்க, இந்த ஈர வெங்காயம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, இது தனிப்பட்ட வாழ்க்கையில இது என்னெல்லாம் அசிங்கம் பேசியிருக்கு, பெண்களுக்கு படிக்க வச்சாருங்கிறீங்க, பெண்களை வந்து என்ன சொல்றது அப்படி வச்சாரு இப்படி வச்சாரு சமூக நீதினு சொல்றீங்க. ஆனா இந்த ஆளு எவ்வளவு அழகா எப்படி ஜாதி பார்த்தாரு, நம்மில் கீழானோர்னு சொல்லியிருக்காருன்னா இவர் எவ்வளவு ஜாதி வெறியனா இருந்திருக்காரு. பார்ப்பானியத்துக்கு சமமா இவர் வந்து தீண்டாமையை பின்பற்றி இருக்காரு. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து குறைச்சி மதிப்பிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் மேலாட போட்டுக்கிட்டாச்சுன்னா துணி விலை ஏறதானே செய்யும் அப்படின்ட்டு இதெல்லாம் பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாதுங்க. இது பேச்சுவாக்குல சொல்லிட்டாருன்னு நீங்க வந்து நியாயப்படுத்த முடியாது. ஒரு அழுக்கான சிந்தனை சமூகத்தை ஏற்ற இறக்கத்தோட பாக்குற ஒருத்தனாலதான் இதை பேச்சுக்கு கூட சொல்ல முடியும். ஒப்புமைப்படுத்தி சொல்றது வேற, பேச்சுக்கு சொல்றது வேற.
வேற. இப்ப நம்ம கூட சொல்லுவோம், சில பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல படிப்பறிவு கம்மியா இருக்கு. நேத்து கூட காணொலியில சொன்னேன், அவங்க பள்ளிக்கூடம் போக தயங்குறாங்க, தங்களை புள்ளிங்கோன்னு காட்டுறதுக்கு விரும்புறாங்க, தாங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்த தாங்களை கெத்துன்னு காட்டுறதுக்கு தவறான ஒரு பாதையில போறாங்கங்கிற ஒரு இயல்பான நிலையை பொதுவா சொன்னமே தவிர அப்படித்தான் அப்படின்னு நம்ம முத்திர குத்தல. ஆனா நீங்க ஒரு சமூகத்தின் பேரை சொல்லி அவங்க எல்லாம் மேலாடை போட்டதுனால துணி விலை கூடிடுச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்க மண்டைக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்க போய் தான் சொல்றீங்க. அப்ப நீங்க ஜாதி வெறியன், நீங்க ஒரு இன வெறியன் அப்படிங்கிறத காட்டுது. அப்படிங்கிறத ஒன்னா இந்த ஈர வெங்காயம் வாயில இருந்து என்ன வந்துச்சோ, இந்த ஈர வெங்காயம் என்னத்தெல்லாம் கிறுக்கி வச்சிருந்ததோ, கிறுக்கு பிடிச்சவன் கிறுக்கு முத்துன உடனே அமாவாசைக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போகும், மென்டல் பிடிச்சவங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அமாவாசை பிடிக்கிற நாளெல்லாம் இது பைத்தியம் ஊத்தி போய் கிறுக்கி வச்சதெல்லாம் நாங்க சாதாரணமா போற போக்குல சொன்னாலும் எடுத்துக்க முடியாது. உள்நோக்கத்தோட ஒரு வெறி, இன வெறி, அதாவது சமூக வெறியோட நடந்திருக்காரு அப்படிங்கிறத புட்டு புட்டு வைக்கிறமே தவிர போற போக்குல எல்லாம் அவங்கள மாதிரி உட்கார்ந்து அசிங்கமா ஒருத்தர பேசல. ஈவேராங்கிற ஈர வெங்காயம் சொல்லாததையோ செய்யாததையோ நாங்க பேசல. அவர் சொன்னதையும் அவர் செய்ததையும் தான் பேசுறோம். அவர் மனம் போன போக்குல பேசணும்னா அவருக்கு ஊர் கர்நாடகக்காரங்களை பேசியிருக்கணும், அவங்க இனமான கன்னட மக்களை பத்தி பேசியிருக்கணும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு போற போக்குல பேச்சு வாக்குல எல்லாம் எங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தந்தைகள் இருக்காங்க, பெரியார்களும் இருக்காங்க. இல்ல ஜீவசகாப்தன் வேற. நாங்க இப்ப ஈர வெங்காயத்தை பேசுற அளவுக்கு இன்னைக்கு வஉசி பேசப்படுகிறாரா, பெருஞ்சலை சித்தனார் பேசப்படுகிறாரா, அவர் பேசப்படுகிறாரா, இவர் பேசப்படுகிறாரா? எப்படி பேசப்படுவார்? ஆண்டது காமராஜர் ஐயாவுக்கு அப்புறமா அத்தனையும் அடுத்த மாநிலத்துக்காரன் எப்படி தமிழனை வாழ்த்தி பேசுவான், எப்படி தமிழ் பெரியார்களை போற்றுவான்? அவனவனோட இனத்துல யாரு ஜிடி நாயுடு எதை கண்டுபிடிச்சாருன்னு இன்னும் தெரியாம தேடிட்டு இருக்காங்க. அவரோட பாலத்தை வைப்பீங்க, உங்களுடைய அமைச்சரவையில தெலுங்கு தேசத்து ஆட்கள், தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவங்களை வைப்பீங்க, நாயுடுக்களை வைப்பீங்க. எங்க இனத்துக்கு ஆள்றதா சொல்லிட்டு உங்க இனங்களை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க தமிழர்கள், காமராஜர் இன்னும் கொஞ்சம் கூட ஆண்டிருந்தாலோ, அதன் பிறகு தமிழர்கள் ஆண்டிருந்தாலோ தான் இந்த ஈர வெங்காயம் மழுங்கடிக்கப்பட்டு அதே மாதிரி பேசப்பட்ட தமிழின தலைவர்கள் பேசப்பட்டிருப்பாங்க. ஆண்டது எல்லாமே வேற மாநிலத்துக்காரனும் வேற்று இனத்தவனும். அவன் எப்படி எங்களை உங்களையும் ஜீவசகாத்தனோட வம்சத்துல வந்தவங்களையும் பெருசா போற்றுவான்? போற்ற மாட்டான். அவங்க தூற்றுறத கூட பெருமைப்பட்டுக்கிறீங்களே. இந்த படத்துல எல்லாம் காட்டுவான், அடியாள் எஜமானே துப்புனாலும் வாங்கிப்பான், மிதிச்சாலும் வாங்கிப்பான், சாணி அள்ளி தெளிச்சாலும் வாங்கிப்பான், சாக்கடைக்குள்ள போட்டாலும் வாங்கிப்பான், மலத்தை கரைச்சு குடிச்சாலும் வாங்கிப்பான். ஏன்னா பிழப்பு, ஏன்னா காசு. நீங்க சொல்ற காசு பணம் எல்லாம் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க, நாங்களாம் 5 பைசா வாங்காம தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழினத்துக்கு ஒரு தமிழின தலைவன் நேர்மையானவன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. சீமானண்ணன் அவர்களுக்கு சுய சிந்தனையே கிடையாதான். எவனோ சொன்னதை போய் சொல்லிட்டு போவாராம். ஆமா, எவனோ ஒரு ஈர வெங்காயம் சொன்னதான் சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அவரா தமிழை திட்டினாரு, அவரு தமிழர்களை திட்டினாரா? எவனோ ஒரு ஈர வெங்காயம் சொன்னதான் சொல்றாரு. அதுக்காக அது அதாவது என்ன சொல்றது, சொந்த சிந்தனையில் உதிக்காதது அப்படின்னு கிடையாது. அவர் சொந்தமா யோசிச்சு அவர் சொந்தமா தான் இது பண்றாரு. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாதுன்னா அது திராவிடர்களுக்கு தான். அதாவது உங்க எசமானே அந்த திராவிட குடும்பம், திருட்டு குடும்பத்துக்கு தான் சொல் புத்தியும் சுய புத்தியும் கிடையாது. ஏன்னு சொல்லட்டா, அண்ணன் சீமான் அவர்கள் 10 ஆண்டு பனை விதை திட்டம் கொண்டு வந்தா சிரிக்கணும், குபீர்னு சிரிக்கணும். அப்புறம் அதையே நாங்க பனை விதை நடு விழான்ட்டு நாங்க முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சு அதுக்கு ஒரு மாநாடு நடத்துவாங்க. அடுத்தது இவங்க சன்ஷைன் ஸ்கூலே ஒரு பள்ளிக்காரன சதுப்பு நிலை ஏரியால தான் கட்டி இருக்கு. அதே நம்ம சாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா மண்டையில உள்ள கொண்டே மறைக்கிற மாதிரி, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி அதெல்லாம் மறைச்சிட்டு அலையாத்தி காடுகளை பாதுகாப்போம்னு இங்க திமுக ஒரு மாநாடு போடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு மரம் வளருங்க, பிள்ளைங்க குழந்தைங்க படிச்சுட்டே இருக்கும்போது மரம் வளர்த்த நான் எவ்வளவு மதிப்பெண்கள் அதுக்கு கொடுப்பேன்னு சொன்னா, இதை கல்வித்துறை இதை செயல்படுத்தலாமா என ஆலோசிக்கிறது அப்படின்ட்டு அதை பார்த்து காப்பி அடிப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ கனிமொழி அம்மையார் இளம் விதவைகளின் நேச சக்தி இருக்கார் இல்லையா, அவரு என்ன சொல்றதுன்னா, தேர்தல் அறிக்கையில் வரும் 2026 தேர்தல் அறிக்கையில் மரம், மண்வளம், மலைவளம் பற்றி அதை காப்பது பற்றி தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக அதையெல்லாம் மனதில் வைத்துதான் உருவாக்கப்படும் அப்படின்னு.
சொல்லிட்டேனே, இவ்வளவு நாளும் 50 வருஷம் ஆண்டு இருக்காங்க, மண் வளத்தை பத்தி தெரியல, மலை வளத்தை பத்தி தெரியல, இன்னும் திருடி மண்ணை வித்து வித்து திருடி தின்னுட்டு இருக்கு இந்த மொத்த குடும்பமும். இன்னும் மலைகளை வித்து வித்து பாலம் பாலமா வித்து கன்னியாகுமரி அமைச்சர் மனோ தங்கராஜை வச்சு வெட்டி வெட்டி வித்து அங்க கமிஷன் அவருக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஹைட்ரோ கார்பன்கிற பேர்ல விவசாய நிலங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு. 50 வருஷமா இது தெரியல, ஏன் இப்ப 4 வருஷமா இது தெரியல. இப்பதான் இந்த அம்மாவுக்கு தேர்தல் அறிக்கையில மண் வளத்தையும் மலை வளத்தையும் அப்படியே திருடிக்கிறது. அதான் சொல்றோம்ல, கருணாநிதியிலிருந்து அந்த வம்சம் யாருக்குமே சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எப்படி எங்க கருணாநிதி எவ்வளவு புலமை மிக்கவர் தெரியுமா? ஸ்டாலின் ஐயா வேணா உங்க என்ன சொல்றது சீமான் அவர்கிட்ட களவாடி இருக்கலாம், ஆனா எங்க கருணாநிதி எல்லாம் அப்படி கிடையாது, அவர் கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு சொல்றீங்களா? இதே யாராமிசதான் சொல்லுது. இந்த ஈர வெங்காயம் காவல்துறைக்கு பெண் காவலர்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதான் கருணாநிதி கேட்டு உடனே ஆமாஞ்சாமின்னு போட்டு காவல்துறையில பெண்களை நியமித்தாராம். அடுத்தது பெண்களை அதிகமா படிக்க வைக்கணும், பெண்களுக்கு படிக்கிறதுக்கு சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஈர வெங்காயம் சொன்னதை கேட்டுதான் அதை கருணாநிதி அவர்கள் நடைமுறைப்படுத்தினாங்களாம். இப்ப புரியுதா? சொல் புத்தி யாருக்கு, சுய புத்தியில செயல்படுறது யாருக்குன்னு புரியுதா? இந்த திராவிட மூளைகளுக்கு சொந்தமா சிந்திக்கவே தெரியாது. யாராவது எடுத்து கொடுக்கணும். போற போக்குல ஒரு பைத்தியக்காரன் சொன்னதான் இந்த திருட்டு கூட்டம் காப்பி அடிச்சு வச்சிருக்கு. உடனே சொன்னது ஈவேரா நாடகக்காரன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் தான் சொல்லிட்டேனே, பைத்தியம் உளறி வச்சது நல்லதா உளறிடுச்சு. 2 விஷயத்த நல்லதா உளர்னதை இவங்க தூக்கிக்கிட்டாங்க. இது சில நேரங்கள்ல பைத்தியங்கள் கூட சில நல்ல விஷயங்கள் தத்துவமா சொல்லணும். சில பைத்தியங்கள் ரோட்ல பாத்திருக்கீங்களா, அது பைத்தியக்காரத்தனமா செஞ்சாலும் 2-3 வார்த்தை தத்துவமா, அதாவது உரைக்கிற மாதிரி உண்மையை சொல்லணும். அது மாதிரி ஏதோ ஒரு போற போக்குல 2 தடவை உண்மையை பேசுனத இது எடுத்து வச்சிருக்கு. இப்படி இவங்க தத்து பித்துன்னு வளர்னத இவங்க எல்லாம் கடைபிடிப்பாங்க. போதாத குறைக்கு அண்ணன் உட்கார்ந்து ராத்திரி பகலா தூங்காம யோசிச்சு திட்டங்கள் வகுத்தா இது களவாடிட்டு போகும். இதுதான் இந்த திருட்டு கூட்டத்தோட வேலை. அதான் நான் சொல்றேன்ல, பொருட்களையும் திருடும், தமிழர் மண்ணையும் திருடும், தமிழனின் அறிவு களஞ்சியத்தையும் திருடும். திருடுறது ஒண்ணுதான் இதுக்கு வேலை. ஏன்னா இவங்களுக்கு வேற எதுவுமே வேலை செய்யாது. ஏன் இந்த சொந்த புத்தி சுய புத்தி இவங்களுக்கு இல்லை அப்படின்னா, இவங்களுக்கு மூளைய முப்பொழுதும் எப்படி சுருட்டுறது, எப்படி பதுக்குறது, ஆதாரம் இல்லாமல் எப்படி தப்பிக்கிறது, இதையே யோசிக்கிறதுக்கு மூளை செலவிட்டுருவாங்க. இப்போ நான் பிஎட் ஸ்பெஷல் பிஎட் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், அதாவது அனைத்து விதமான குறைபாடுகளுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இது படித்தேன். அப்போ எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்னுடைய விரிவுரையாளர் மனிதனுடைய ஐக்யூ லெவல் எல்லாம் பற்றி சொல்றாரு. எப்படின்னா, இத்தனை 60க்கு கீழே இருந்தா குறைபாடு உள்ளவங்க, அவங்க தானா யோசிக்க தெரியாது, அதாவது இந்த திராவிட கும்பல் மாதிரி தானா யோசிக்க தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது, அவங்கள புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஒரு 70ல இருந்து 100க்குள்ள இருந்தா ஒரு ஆவரேஜ் நல்லாவே ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க, சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடலாம். 100ல இருந்து 120க்குள்ள இருந்தா பிரில்லியன்ஸ் அப்படின்ட்டு. 120க்கு மேல சிலருக்கு ஐக்கியம் இருக்கும், அவங்க கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவனாங்கெல்லாம் உடனே பிரகாசமா, ஆகா நமக்கும் இப்படி ஒரு கிஃப்டட் சைல்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், ஈஸியா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய மூலக்கார பிள்ளைகளை நம்ம பெத்தோங்கிற ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு கண்ணு அப்படி விரிக்கிறோம். அப்ப அவர் சொன்னாரு, இதுல எல்லாத்துக்கும் நிறை குறை பார்ப்போம், ஐக்கிய கிஃப்டட் சைல்டுன்னு ஒண்ணு அப்படி கண்ணை விரிக்காதீங்க. ஏன்னா உலகத்துல மோசமான ஹேக் பண்றவங்க, இப்போ கம்ப்யூட்டர் நம்முடைய வலைதளத்தை எல்லாம் ஹேக் பண்றாங்க இல்லையா, இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் இந்த ஐக்யூ லெவல் கிஃப்டட் சைல்ட்ரன் தான், அதாவது ஐக்யூ லெவல் கூடுனவங்க. அடுத்தது இந்த பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு திட்டமிடுறது, கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லாம பெரிய பெரிய பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு தப்பிக்கிறவங்க, விமானங்களை ஹைஜாக் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க இதுக்கெல்லாம் பெரிய திட்டமிடல் மெனக்கடல் வேணும். ஏன் பின்லேடனை கூட வச்சுக்கோங்க, அவரெல்லாம் கிஃப்டட் சைல்டு. அதனாலதான் அவங்க செய்யறது மோசமான தீவிரவாதம். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஐக்யூ லெவல் ஒரு அளவுக்கு மேல போனா அந்த கிஃப்டட் சில்ட்ரன் அதை நல்ல விதத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சிலர் தான் நல்ல விதமா அதை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. நிறைய பேர் தங்களுடைய ஐக்யூ லெவலை தவறா பயன்படுத்தி தவறான பாதையில போய் அதுல சிறப்பு வாய்ந்தவர்களா இருப்பாங்கன்னு நான் இப்ப சொல்றது. இந்த திராவிட கும்பல் இந்த 2வது இதுல ஐக்யூ லெவல் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. எதுலன்னா, எப்படி மக்களுக்கே தெரியாம திருடுறது, எப்படி மக்களுக்கு தெரியாம திட்டங்கள்ல நிதி ஒதுக்கி அதை பதுக்கிறது, அப்புறம் எப்படி நீதிமன்ற வாசல்ல வழக்கு போச்சுன்னா தப்பிக்கிறது, இப்படி தங்களுடைய அத்தனை நிபுணத்துவங்களையும் இதை பத்தியே சிந்திச்சு மூளையை வளர்த்து அதுல ஐக்யூ லெவல தங்களுடைய நுட்பமான அறிவை திருடுறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறதுனால
அவங்களுக்கு இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க தெரியாது. அப்புறம் தேர்தலெல்லாம் மக்களை மயக்கிறதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாரோ அதுல வந்து உருவி உருவி எடுத்து போட்டுக்குவாங்க. இல்ல பொய்யா தேர்தல் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் போராட்ட களமாவே தமிழ்நாட வச்சிருப்பாங்க. ஈவேராவை நீங்க தந்தையா தத்தெடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படங்கள் எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு அநாத கதாநாயகனை காட்டும் போதோ இல்ல யாரையோ காட்டும் போது அவனை வந்து ஒரு சொல்லாடல் சொல்லி அவனை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. இவன் யாரு தெரியுமா, இவன் தெரியாத பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை நோகடிப்பாங்கல்ல. அப்படி நான் இந்த திராவிடத்தை சொல்லி நோகடிக்க விரும்பல. ஆனா எனக்கு அந்த படக்காட்சி தான் ஞாபகம் வருது. யாருன்னு தெரியாதவங்க தான் கண்டவனை தூக்கி தந்தைன்னு வைப்பாங்களே தவிர மற்றபடி நம்ம இனம் யாரு, நாம எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய இனத்தின் பெருமை என்ன, வீரம் என்னங்கிறவங்க அவர்களுடைய இனத்திலேயே பெரியார்களை தேடிக்குவாங்களே தவிர தன்னை திட்டுனவனையும் தன்னை வந்து பழிச்சு பேசினவனையும் அதாவது தமிழ்நாட்டுல வந்து பிற தன்னுடைய இனத்தை வளர்க்கணும்னு நினைச்சவங்களையும் நாங்க வந்து தூக்கி விட வேண்டிய அவசியம் எங்களுக்கு சுத்தமா கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிடத்தை வழிமொழிகிறவங்க இல்ல இந்த ஈவேரா வெங்காயத்தை இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக கோஷ்டிகள் தான். ஏன் அந்த ஈர வெங்காயம் வந்து கன்னடக்காரர், இந்த இப்ப நம்மள ஆடுற திருட்டு கூட்டம் வந்து ஆந்திராக்காரங்க. அப்போ அடுத்தது ஏற்கனவே ஆண்டா அதிமுகல எம்ஜிஆர் அவர்கள் மலையாளி, அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கன்னடக்காரங்க. அப்போ எல்லாருமே இந்த வேற்று மாநிலத்தவர். அப்போ இவங்க எல்லாம் தங்களை வந்து கூட்டாளி அப்படின்னு காட்டிக்கிறேன். ஏன்னா தமிழனை உள்ள விட்டுறக்கூடாது. காமராஜர்னு ஒரு தமிழருக்கு அப்புறமா இன்னொரு தமிழன் இங்க வந்து பதவியில வந்துடக்கூடாது, இந்த தமிழனையும் நாம தான் ஆளணுங்கிறதுல இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி திராவிட வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து திராவிடத்தை பேசுறாங்க. இல்லைன்னா ஒரு கன்னடக்காரன் நம்மளை காட்டு பிராண்டின்னு சொல்லும் போது சொல்றத இப்ப கூட சாகிச்சு குஷியா பேசுறாங்க. இதே தமிழர்கள் அதை வேற அந்த சேட்டை வேற பூசிக்கிட்டு மகிழ்றாங்கன்னா இந்த திராவிட மாடலை அண்டி படைக்கிற அந்த சமாச்சாரம். அதாவது ஒண்ணு நீங்களும் திருடர்கள், நீங்களும் சிறிய அளவுல ஏதோ திருடிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து இவங்க எல்லாம் ஏன் திமுகவை வந்து ஆதரிக்கிறாங்க, திருட்டு கூட்டம் தெரியுது, டாஸ்மாக் திறந்து வச்சு அதுல சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுது, அத்தனை ஊழல், அவ்வளவு பினாமி சொத்துக்கள், ரெய்டு வந்தா இதுல வேற RSS பாஜக கைகூலி அண்ணன் சீமான் அவர்களாம். அவன் திமுக வீட்டுல ரெய்டு வந்துச்சுன்னா அவன் அப்பனும் பிள்ளையும் முதல்வர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாரும் பாஜகவோட மோடி அவர்களை பார்த்தா கூட பரவாயில்ல, அவரோட மந்திரிகள் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு மனு கொடுக்க போறவங்களாம். தொகுதி சார்ந்து உங்க இதய பகுதி சார்ந்து போறீங்க, எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் நீங்க என்ன செய்யறீங்க, அம்மா தாயேன்னு காலில் விழுந்துட்டு வந்து அந்த ரைடை என்ன சொல்ற பஸ்பமாக்கி விட்டுறீங்க, நீர்த்து போக வச்சிடுறீங்க, வழக்கு பாய விடாம தடுத்துடுறீங்க. இப்படி திருடி பிழைக்கிற நீங்க பாஜகவை நம்பி இருக்கலாம், திருடி பிழைக்கிற நீங்க ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இல்ல மக்கள் மனசுல இதுல போய் சேர்ந்துடக்கூடாது, நம்ம வந்து நம்முடைய திருட்டு வந்து அம்பலம் ஆயிடுச்சே, இது வந்து வழக்கா போயிடுச்சுன்னா நாம அடுத்து ஊழல் ராஜாங்கிற பட்டம் வாங்கிடுவோமேங்கிற பயத்துல நீங்க வேணா பாஜகவை அண்டி பழைச்சிருக்கலாமே தவிர அண்ணன் சீமான் அவர்களுக்கு அது ஒரு நாள் அவசியம் கிடையாது. அவர் சின்னம் பறி போன போதும் எந்த பிஜேபி ஆட்களையும் அவர் போய் பார்க்கல, காலில் விழல. எண்ணெய் சோதனையில வறுத்தெடுக்க போறாங்க அப்படி திட்டம் போட்டு அந்த முயற்சியில ஈடுபட்ட பிறகு கூட அவர் யாரு காலையும் போய் விழல, எந்த சீதாராமனையும் பார்க்க போகல, எந்த யாரையுமே பார்க்க போகல. நீ பண்றத பண்ணு, நான் நேர்மையா இருக்கேன், என் பக்கம் நியாயம் இருக்கு, நான் வெல்லுவேன், இல்லைன்னா நான் வந்து தோற்று போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், தோற்று போனாலும் உங்க காலில் விழ மாட்டேன்னு தான் நின்னாரு. அதனால நீங்க ஏன் இந்த திருட்டு கூட்டத்தை ஆதரிக்கிறீங்கன்னா நீங்களும் திருடர்களா இருக்கீங்க, நீங்க திருடி பிழைக்கிறீங்க. அப்போ இந்த திருடி பிழைக்கிறவங்களுக்கு யாரை பிடிக்கும், திருட்டு தலைவர்களை தான் பிடிக்கும், உங்களுக்கான தலைவர்களை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அதே நேரத்துல ஏன் இந்த உதயநிதி இன்ப நிதி வரைக்கும் நீங்க புகழ்ந்து தள்ளணும், ஏன் துதி பாடணும், கோடி கொடுத்தா கூட நீங்க ஏன் இகழ்ந்து பேச மாட்டீங்கன்னா திருடிட்டு இவங்க துதி பாடாம போனீங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். கண்டிப்பா திருடுற கூட்டத்தை ஜெயில போடுவாங்க கட்சி சார்ந்து இல்லைன்னா. அப்போ இவங்களை துதிபாடினாதான் ஒரு திருட்டு கூட்டம் அதிமுகவை துதிபாடி சட்டத்துல இருந்து தப்பிக்கும், உங்களை மாதிரி ஒரு கூட்டம் திமுகங்கிற திருட்டு கூட்டத்தை ஆதரிச்சு சட்டத்துல இருந்து தப்பிப்பீங்க. திருட்டு தலைவர்களை நீங்க அண்டி பழைச்சாதான் திருட்டு தலைவர்களும் சட்டத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் உங்களுடைய திருட்டுகள்ல இருந்து நீங்க திருடி சம்பாதிக்கிறதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க வந்து இவங்களை வழிமொழிகிறீங்க, ஆதரிக்கிறீங்களே தவிர நீங்க நல்லவங்களா இருந்து ஒரு காலம் நல்லவங்க இவங்களை ஆதரிக்க முடியாது. அதுதான் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ நல்லவங்க ஆதரிக்க முடியாதுங்கிறதா என்னோட இது. இன்னும் ஒண்ணு, அண்ணன் வந்து
இன்னும் நான் வந்து இந்த ஈவேரா ஈரவங்கையாத்த தோல் உரிச்சு காட்டுவேன். எனக்கு தந்தையர்கள் நிறைய இருக்காங்க, என்னுடைய இனத்துக்கு பெயர் வாங்கி கொடுத்தவங்க, பெருமைக்குரியவங்க, போற்றுதற்குரியவங்க, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை வந்து யார் பெரியார், நான் ஏன், எனக்கு எத்தனை பெரியார்கள் இருக்காங்க, நான் ஏன் அவங்கள போற்றணும், தமிழர்கள் ஏன் அவங்க புகழணும்னு அவரும் அவர் பங்குக்கு மாநாடு போட்டு தெளிவுபடுத்துறதுல குறியா இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது சல்லியர்கள்னு ஒரு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து இனப்படுகொலையை விவரிக்கின்ற ஒரு படமா கருதப்படுது. இதுல வந்து தமிழர்கள் எப்படியெல்லாம் போராடினாங்க, எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம், மக்கள் எவ்வளவு வந்து இந்த இலங்கை இராணுவங்களால கஷ்டப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க அப்படிங்கிறத விளக்கும் ஒரு படமா இருக்குது. திராவிடம் விடுமா? ஏன்னா இந்த சிவப்பு அரக்கன்கிற பேர்ல அரக்கத்தனமா சினிமாவே விழுங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அரக்கன் தான் இந்த திமுகல இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். இந்த சிவப்பு அரக்கன், ரெட் ஜெயண்ட் மூவிஸ், ஜெயண்ட் பாருங்களேன், இந்த சிவப்பு அரக்கனை வச்சுட்டு எல்லாத்தையுமே நாங்க தான் வெளியிடுவோம், எங்களை கேட்காம இங்க ஒரு படமும் வெளியிடாது, எத்தையும் விட மாட்டாங்கங்க, எத்தையும் விட மாட்டாங்க. ஏன்? குடிக்கிற தண்ணி அந்த வியாபாரத்தை கூட நாங்க தான் பண்ணுவோம்னு சும்மா இருக்கக்கூடிய துர்கா அம்மா தலையில கட்டி விட்டுட்டாங்க. குடிக்கிற தண்ணிய வியாபாரி, அவங்க வந்து இப்ப குடிநீர் வியாபாரி. அப்பா யாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடிநீர் வியாபாரி, அம்மா துர்கா அவர்கள் தண்ணீர் வியாபாரின்னு. இப்படி இவங்க சேவையெல்லாம் செய்ய மாட்டாங்க, மக்களுக்கு சேவை செய்ய மாட்டாங்க. முதல்வர் பொறுப்புல இருந்து திருடுவாரு, பினாமி சொத்து சேர்ப்பாரு. துணை முதல்வரும் அதே தான் செய்வாரு. சினிமா துறையை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணுவாரு. அது துர்கா அவர்கள் தண்ணீர் வியாபாரம், மருமகள் கிருத்திகா வந்து சினிமா துறையில டைரக்ஷன், பிள்ளைகள் உல்லாசம், ஒயிலாட்டம் தான். ஆமா, மாடலிங் துறையில இருக்கவங்களே ஏழை நடிகைகளையும் வாழ வைப்பது எப்படின்னு அவங்க சேவை அப்படி போயிட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் கூட சமூக அக்கறையும் சேவையும் இவங்க செய்ய மாட்டாங்க, முழுக்க முழுக்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது சல்லியர்கள் வந்துச்சுன்னா தேர்தல் நேரம் நெருங்குது. ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் இனப்படுகொலைக்கு எப்படியெல்லாம் திமுக காரணமா அமைஞ்சது, எப்படியெல்லாம் காங்கிரஸ் காரணமா இருந்ததுங்கிறத புட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த திரைப்படமும் வந்து ஆழமா தமிழர்கள் மனதுல பதிஞ்சிடுச்சுன்னா, ஏற்கனவே 10 வருஷம் போன இனப்படுகொலைக்கு பிறகு இப்பதான் வந்து உட்கார்ந்துருக்காப்புல, இன்னும் இது வந்து மனசுல போயிடுச்சுன்னா நம்ம கூப்புல உட்கார வேண்டியதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, திரையரங்குகள்ல அதை வெளியிடுறதுக்கு அவங்கள மிரட்டி வெளியிட விடாம தடுத்து, பாதி திரையரங்குகள் வேற வடக்கன்ஸ், இவங்க யாரை எதுக்குறாங்களோ, எந்த ஆரியத்தை எதிர்க்கிறாங்களோ அந்த ஆரியத்துல இருந்து வரக்கூடியவங்க தான் பாதி திரையரங்களை வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவங்க வந்து மிரட்டியோ இல்ல ஏதோ பண்ணி இதை வெளியிடாம தடுத்திருக்காங்க. ஆனாலும் சல்லியர்கள் வந்து ஓடிடியில இணையதளத்துல பாக்குற மாதிரி இருங்க. இவங்க திரையரங்கு கொடுக்காட்டி என்ன, நம்ம தமிழர்கள் ஒவ்வொருவரும் அந்த சல்லியர்களை பார்க்கணும். அதுல தவறா ஒருவேளை அதாவது உண்மைக்கு புறம்பா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆதாரத்தோட அதை யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அதே நேரத்துல அதுல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, இது வந்து இனப்படுகொலையின் உண்மை முகத்தை காட்டுது அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா அந்த செய்தியை எல்லாருக்கும் கடத்துங்க, பார்க்க வைங்க. தமிழர்கள் உணர்வற்றவர்களா ஒரு காலத்துல இருந்தோம், ஒரு நாட்டையே இழந்தோம், ஒரு இனத்தையே தொலைச்சோம். இன்னைக்கு அவங்க உலகம் முழுக்க போய் நிற்கதிகளா அகதிகள்ங்கிற பேர்ல ஒரு மோசமான நிலையில, அதுவும் மற்ற நாடுகளுக்கு போனவங்க கூட ஓரளவுக்கு எழும்பிட்டாங்க, அரவணைக்கப்பட்டுட்டாங்க, கால் ஊன்றிட்டாங்க. ஆனா சொந்த நிலத்துல, தாய் நிலத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அகதிகள் இன்னைக்கும் இந்த அரசால ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அவர்கள் வந்து வேற வழியே இல்லாம பல தவறான பழக்க வழக்கங்களுக்கும் தவறான செயல்களுக்கும் போறதுக்கு இவங்க காரணிகளா அமைஞ்சு அவங்கள வந்து நைய புடைக்கவும் அவங்க குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மோசமான சூழ்நிலை போய் அகதிகள்ங்கிற ஒரு மனசை வலிக்க வைக்கிற ஒரு இதோடைய ஓட்டு போட உரிமை இல்லாம, ரேசன் அட்டைகள் இல்லாம, ஒரு குடிமகனா, இந்திய குடிமகனா, தமிழ் குடிமகன்களா இதுல உட்கார முடியாம, எதையுமே ஒரு தீர்மானிக்க முடியாம நாமளே இந்த திராவிடத்திட்ட அடிமையா இருக்கோம் சொந்த நாட்டுல, அவங்க அதுக்கும் கீழே அடிமையா இருக்கிற அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இந்த வலி இருக்கணும். நம்மளை ஏமாற்றியது வெள்ளைக்காரர்கள் மட்டும் இல்ல, நம்மளை அடிமையாக வைத்திருந்தது ஆரியர்கள் மட்டும் இல்ல, இந்த திராவிடம் அத்தனை இந்த வெள்ளைக்காரர்களை விட நரித்தந்திரம் மிக்கவங்க. அதனால தயவு செய்து வருகின்ற காலங்கள்ல இந்த உண்மையை உணர்ந்து, இதுல வந்து கொஞ்சம் பேர் சல்லியர்களை பத்தி பேசும்போது யூடியூப் ப்ரூடான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் சல்லியர்கள் படத்துக்கு அண்ணன் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க வந்து இப்படி இனப்படுகொலையை பறைசாற்றுகின்ற ஒன்றை வந்து இப்படி தடுக்க கூடாது, இது வந்து தமிழர்களோட குரல் விலையை நெரிக்கிற மாதிரி, இப்பவும் நீங்க இந்த திராவிடம் வந்து தமிழர்களை நசுக்கத்தானே செய்றீங்க, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு ஒரு கண்டன
அறிக்கையே போட்டிருந்தாரு. உடனே இந்த ப்ரூடாக்கு தாங்க முடியல. நீ இனப்படுகொலை அப்ப நீ அப்படிதானடா இருந்த, நீ இப்படிதானடா இருந்த, உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்காரு. அட கூமுட்டை, ஆதாரபூர்வமா இருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன். என்னன்னா அந்த இனப்படுகொலை நடந்த ஆண்டு 2009 ஜனவரியில இருந்து அந்த மே மாதம் வரைக்கும் அந்த இந்த போர், ஈழப்போர் வந்து உச்சத்துல இருந்திருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் பிப்ரவரி மாதம் கைது செய்யப்படுறாரு. அவரை வந்து உயர் நீதிமன்றம் ஏப்ரல் மாதத்துல தான் விடுவிக்குது. பிப்ரவரி மாதம் எதுக்கு கைது செய்யப்பட்டாரு தெரியுமா? இந்த ஈழத்துக்கு ஆதரிச்சு பேசுறதுக்காக. இது இனவெறியை உண்டாக்குறாரு, இவர் வந்து ஒற்றுமையை கலைக்கிறாரு, இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்குறாருன்னு இந்த திராவிடம் வந்து அவர் மேல பொய் வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்தி பிப்ரவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவரை உள்ள வச்சிருக்கு. அதாவது அந்த மே 18, 19 தான் தலைவர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது இவங்க வந்து மறைச்சு வச்சு வெளியிட்டனால குத்துமதிப்பா நாம அதை வந்து அந்த துக்க தினத்தை வந்து நாம வந்து என்ன சொல்றது, ஈரங்காய அந்த துக்கத்தை வந்து சுமந்து அதை வந்து அவங்கள புகழ் வணக்கம் செலுத்துறோம். ஆனா ஏப்ரல் மாதத்துக்குள்ள ஒருவேளை வந்து இந்த யுத்தத்துல அவரை கொன்றிருக்கலாம், இல்ல அதை முடிச்சிருக்கலாம். அது தெரிஞ்சு, அதாவது அது முடிஞ்சிட்டுன்னு பிறகுதான் இவரை வந்து விடுதலையே பண்ணியிருக்கலாங்கிறது எங்களுடைய யூகம், இல்லைன்னா அதான் உண்மையா ஒரு பார்வை. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பொம்பளை சொன்னான்னு நீங்க கூசாம போய் சொல்லுவீங்க? பிப்ரவரி ஜனவரியிலிருந்து மே வரைக்கும் ஈழப்போர் நடக்குது. மேலேயோ ஏப்ரல்லையோ அது முடிவுக்கு வருது. அண்ணன் சீமான் அவர்கள் பிப்ரவரியில கைது செய்யப்பட்டு ஏப்ரல் தான் வெளியிலேயே வாராரு. எப்படி இதுல நீங்க உல்லாசமா இருக்க முடியும்? அப்ப திராவிட ஜெயில் வந்து உல்லாசத்தை அனுமதிக்குதா? அப்ப திராவிட ஜெயிலுக்குள்ள எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதானா? போலாமா? யார் வேணாலும் போயிட்டு வரலாமா? அப்போ நீங்களே அப்படி சொல்லிக்கோங்க, கருணாநிதி தான் கூட்டி விட்டாருன்னு சொல்லி விடுங்க. அதை விட்டுட்டு ஏன் இவரை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் இதை ஈழப்போர் நடக்கும்போது மாநாட மயிலாட ஒரு களம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தது. அது மட்டுமா? காலையில நான் வந்து இந்த அம்மா வீட்டுல மனைவி வீட்டுல சாப்பிடுவேன், மத்தியானம் 2வது மனைவி வீட்டுல சாப்பிடுவேன்னு தவறாம காலையில மத்தியானமும் தள்ளாடுற வயசுல கூட போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தது. பலகாரம், பாலியல் பலாத்காரம் சாப்பிட்டுட்டு இருந்ததே தவிர எந்த இதுவும் பண்ணல. சரியா? அதனால ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் இருக்கும்போது அநியாயமா பேசின இந்த ப்ரூடாஸ், அதாவது மனைவியை பாலியல் குற்றவாளின்னு புலம்பிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ப்ரூடாக்கு எல்லாம் வந்து ஆணி அடிச்ச மாதிரி சொன்னாலும் உரைக்க போறதில்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி அது ஒரு பைத்தியக்கார ஜென்மங்கள். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா நாம வந்து அப்புறம் பைத்தியமாயிர வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இது சொல்றது வந்து மற்ற மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுகளுக்கு தூக்கத்துல, அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிற கூட்டம். இவங்களை நம்ம எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. பாவம், பஞ்சத்துக்காக வயிற்று பிழைப்புக்காக எஜமானை நம்பி வாழை ஆட்டிட்டு எலும்பு துண்டை கவிட்டு இருக்க கூட்டம். இவங்களை திருத்துறது நமக்கு வேலை இல்லை. இதை பார்த்துக்கிட்டு நம்ம தமிழர்களோ இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு மனம் மாறிடக்கூடாது, இல்லை இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது, இதுதான் உண்மை நம்பிடக்கூடாதுங்கிற எளிய மக்களுக்கும் என் போன்ற சக மனிதர்களுக்கும் தான் இதை நான் சொல்லி புரிய வைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், ஈழப்போர் நடக்கும்போது, ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் சிறையில் இருந்தார். நீங்க வந்து இந்த கட்டுக்கதைகளையும் ஒரு பொம்பளை திராவிட எலும்பு துண்டுக்காகவும் பெரிய கட்சியின் தலைவர் ஆயிட்டாரு, இவர்கிட்ட போய் இப்ப ஒட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு கெட்ட சிந்தனையில சும்மா வாய்க்கு வந்ததை சொன்னதை வச்சு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்ப திராவிட ஜெயில் வந்து உல்லாசத்துக்கு வழிவகுக்குதுன்னு தான் நாம எடுத்துக்க முடியும். இன்னும் நிறைய பேர் வந்து இவரு இனவெறி பேசுறாரு, மொழி வெறியில பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த அடிமைகளா நாம இருக்கிறனாலதான் நாம வெறியாகி எழும்புறோம். நமக்கு மொழி வெறி இருந்துதான் ஆகணும். ஏன்னா பிரிச்சு பாக்குறாருன்னா ஏற்கனவே ராஜாஜி, நேரு, இன்னும் அந்த பிரபு இந்த பிரபு எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவாக்கி மொழி வாரியா பிரிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு பிரிவினைவாதிகள்னா நாங்களும் நல்ல பிரிவினைவாதிகளாவே இருந்துட்டு போறோம். ஏன்னா அந்தந்த மொழி வழி தேசிய இனங்கள் பிரிஞ்ச பிறகுதான் ஒரு ஆசுவாசமான காற்றை சுவாசிச்சாங்க, ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரத்தை உணர்ந்தாங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து குத்தலா இருக்கு, நாங்க இன்னும் திராவிடர்களுக்கு அடிமையா இருப்போம்னா நீங்க இருந்துட்டு போங்க. ஆனா உணர்வு மிக்க தமிழர்கள், உணர்வு மிக்க நம்முடைய இன மக்கள் இதை யோசிக்கணும். நம்முடைய இனத்தான் நம்மை ஆளணும், அவன் நேர்மையானவனா இருக்கணும். இப்ப அதிமுகல தமிழர் இன தலைவன் விதிக்கிறாங்க, ஆனா அவர் வாயால சொல்லிட்டாரு நாங்க தான் திராவிடம், நீங்க எல்லாம் உண்மையான திராவிடர்களே கிடையாது, நாங்க தான் திராவிடம்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால நம்ம இனத்துக்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால உண்மையான தமிழின தலைவன் இருக்கிறதுல சிறப்பு. நான் இப்போ திருப்பி சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் தேவதூதர், தேவ அவதாரம், இறை அவதாரம். இவர் வந்து மனித புனிதர் இல்லைன்னா அப்படியே 100% அப்படியாக்கும் அப்படிங்கிறது இல்ல, களத்தில் இருப்பதில் சிறந்தவர்.
யார் இவங்களெல்லாம் காட்டிலும் சிறந்தவர். இவங்க கொள்ளடிச்ச மாதிரி அவர் கொள்ளடிக்க போறதில்லை. அவருடைய கனவுகள், அவருடைய திட்டங்கள் எல்லாமே இவர்களிருந்து முற்றிலும் மாறுபட்டு முழுக்க முழுக்க சமூக அக்கறையோடு சமூக நலனுக்காக மட்டுமே யோசிச்சு தூங்காம ஒவ்வொரு திட்டங்களா வரைவுகளா வந்து அவர் செயல்படுத்துறதுக்கு மெனக்கட்டுட்டு இருக்காரு. அப்போ களத்தில் இருப்பதில் சிறந்தவர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமே தவிர இனிமே தேவதூதர் வருவாரு காப்பாத்துறதுக்கு, தேவனே இறங்கி வருவாரு. எங்கேயும் தேவதூதனோ தேவனே நேரடியா இறங்கி வரமாட்டாரு. அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு மனுமக்கள் கஷ்டப்படும் போது மனித குலம் வந்து அரக்கர்கள்ட்ட, தீய சக்திகள்கிட்ட, தீய சக்திகள்கிட்ட, சினிமா கவர்ச்சிகள்ல, கவர்ச்சியில தலைவனாக நடிகர்களை கொண்டாடும் காலகட்டங்கள்ல, அந்த கல்வி முத்தி போன காலங்கள்ல உரிய ஒரு ஆளை தலைவனாகவோ ஒரு பிரதிநிதியாவோ அனுப்புவாரு. அதை நாம அடையாளம் கண்டு அவர் பின்னாடி நிக்கணும், வலு சேர்க்கணும். நம்மேல் விழுந்த கடமை நம்முடைய மக்களை காப்பாற்றுவது தீய சக்திகள்ல இருந்து. அதனால களத்தில் இருப்பதில் சிறந்தவர். அதுதான் இருக்கிறதுல பெட்டரா தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதான மனித இயல்பு. இருக்கிறதுல பெட்டரா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்க மொழியில ஆங்கிலம் கலந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க.